ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுடைய க்ரே ஹேர் முழுசுமே வந்து நல்லா பிளாக்காக கவர் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹெடை தாங்க. இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித சைட் எஃபெக்ட் வராது. நம்ம போடுற வீடியோ எந்த ஹெடையாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராத மாதிரி தான் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பூவை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது நீங்கள் வந்து ஒரு 10 கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு. இந்த செம்பருத்தி பூவை நல்லா வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் பூச்சிகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்க அந்த காம்பை வந்துட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த காம்பையும் நீங்கள் வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பூ மட்டும்தான் தேவைப்படும். இந்த மாதிரி பிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10 செம்பருத்தி பூ கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா. இது வந்து உங்களுக்கு செம்பருத்தி பூ பொதுவாகவே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸான ஒரு ப்ராடக்ட். வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா அதை நல்லா வந்து நீங்கள் பேஸ்டாட்டம் அரைச்சிட்டு உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேக்காக போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா முடி கருன்னு வளருங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக வந்து தண்ணி இட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு ரைஸ் வாட்டர் கிடைச்சா கூட நீங்கள் அதை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், நம்ம நல்லா கலரிங்காக இருக்குது பாருங்களேன். நல்லா ஒரு மெரூன் கலரில் இருக்குது. இந்த செம்பருத்தி பூ நம்ம அரைச்ச உடனே அதுக்காக ஹேர் கலரிங்க்கு இதை ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. இப்போ வந்து அடுத்தது நல்ல ஒரு பழைய இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துட்டோம். அதே சமயத்தில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து அம்லா பவுட்ரு எடுத்துக்குவோம், அதாவது நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்குவோம். இது நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. முக்கியமாக வந்து எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க. அதே சமயத்தில் வந்துட்டு கடையில் வந்து நாட்டு மருந்து கடையை செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து நல்லா கருப்பாக வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து எடுத்துக்குவோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணிப்போம். இது நல்லா வந்து ஆனால் கொஞ்சம் வந்து வீடெல்லாம் புகைஞ்சு வரதான் செய்யும். நீங்கள் வந்து மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு நீங்கள் வந்து இதை வந்து கருப்பு கலராக ஆக்கிக்கலாம். இந்த ஹேண்டைக்கு ரொம்ப கருப்பாகணும்னு கூட தேவையில்லை. ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்தாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கலரில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஆற விடணும். அதுதான் நமக்கு முக்கியம். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே வெளியில் ஓப்பனில் வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த புகையெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போயிடும். அப்புறமா நம்ம அதை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுட்டா வீடு முழுக்க அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இந்த ஸ்மெல் மட்டுமே வரும். அதனால தான் இப்போ இதை எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. ஆறணுன்னா ரொம்ப ஆறணும்னு தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் ஹீட் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டில் நம்ம வந்து இந்த செம்பருத்தி பூவோட தண்ணி ஊற்றும் போது நல்லா சீக்கிரமாக வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது. லெமன் கூட வேண்டாம். ஏன்னா செம்பருத்தி பூ வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கனால இது வந்து நல்லா உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபாலும் ஆகாது. அதே சமயத்தில் நல்லா ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி பூ ரொம்பவே வந்து யூஸாக இருக்குங்க. இது நல்லா ஆறின பின்னாடி நம்ம மூடி போட்டு ஓவர் நைட்டு அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும். பாருங்க, மேலே வந்து ஒரு லேயர் ஆட்டம் உங்களுக்கு இருக்குது. இது நல்லா நீங்கள் கிளறும் போதே தெரியும், நல்லா பேஸ்ட் ஆட்டம் உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு எடுத்துகிட்டு இருக்கனால தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கல. ஏன்னா அதுவே நைஸாக இருக்கும். இதே இது நம்ம நீங்களாக செஞ்சு இப்போ ஹென்னா பவுடர், அம்லா பவுடர் நீங்களாக செய்யும்போது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அப்போ மட்டும் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்துட்டு கருன்னு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெடை வந்து இருக்கும். இதை உங்களுடைய ஹேரில் நீங்கள் வந்து போட்டுட்டு வரும்போது நாளடைவில் எல்லா க்ரே ஹேருமே பிளாக்காக நேச்சராகவே வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு
இல்லை 50 வயசு 40 வயசில் கூட நிறைய கிரே ஹேர் இருக்கும். அவங்க எல்லாம் தாராளமாக இந்த ஹேரை 2 வாட்டி போடுங்க. இல்லை இப்போ தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு சின்ன குழந்தைகளுக்கு அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி வீக்லி நீங்கள் போட்டிங்கன்னா போதும், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கும் போடும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி ஹீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சளி தொந்தரவோ இல்லை ஹெட்டேக் ப்ராப்ளம் இது எதுவுமே வரவே வராது. வீட்டில் வந்து எந்த சிம்பிளான ஹேர் டே தான் இது. வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 or 3 days கழித்து நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.